நான் தான் உங்கள் ஜாங்கிரி மதுமிதா. இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, எல்லாருக்கும் வாழ்க்கையில ரிலாக்ஸேஷன் ரொம்ப முக்கியங்க. அது எந்த வகையில் வேணாலும் இருக்கலாம். இந்த வகையில் அந்த வகையில் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. எனக்கு ஸ்விம்மிங் பண்ணால் ரிலாக்ஸேஷன் ரொம்ப வரும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அண்ட் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் அடுத்தவங்க ஸ்விம் பண்ணுறதை பார்த்து, ஐயோ நம்ம தண்ணியில் இருந்தா இறங்குனா பயமாக வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்விம்மிங் கிளாஸ் வந்திருக்கேன். இது சவுத் இந்தியாவிலே மிஸ்டர் செந்தில் மாஸ்டர் வந்து ரொம்ப அழகாக ஸ்விம்மிங் கற்றுக்கிறாங்க. அவங்களோடது தினேஷ் ஸ்விம்மிங் ஸ்கூல். அந்த ஸ்கூலில் யார் வேணால் கற்றுக்கலாம், எப்போ வேணால் கற்றுக்கலாம், வயது வரம்புங்கிற ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. ஸோ அவரை பற்றி எனக்கு சினிமா துறையில் நிறைய பேர் சொன்னாங்க. அவரோட கிளாஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன், வாங்க. ஹாய் ஹாய், நான் செந்தில், ஸ்விம்மிங் கோச், தினேஷ் ஸ்விம்மிங் ஸ்கூல். நாங்கள் பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸில் எல்லாருக்கும் ஸ்விம்மிங் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். 6 ஹவர்ஸ் ஸ்விம்மிங் கிளாஸு எங்கே வேணால் நாங்கள் எடுப்போம் சவுத் இந்தியாவில். அவ்வளோதான், நான் ஸ்விம்மிங் காஸ்டியூமில் வந்துட்டேன். இப்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்குது. 6 ஹவர்ஸில் ஃபுல் ஸ்விம்மிங் கிளாஸஸும் எப்படி முடிக்க போகிறார் நம்ம செந்தில் மாஸ்டர் தான். பட் அவர் ரொம்ப ரொம்ப டேலண்டடான ஒரு பர்சன். இப்போ என்கிட்ட யார் ஸ்விம்மிங் கற்றுக்கு வந்திருக்காங்கன்னா, ஆக்ட்ரஸ் மதுமிதா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல் ஒரு கண்ணாடி அந்த படத்துலலாம் நடிச்சிருப்பாங்க, குக் வித் கோமலில் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா ஜாங்கிரி மதுமிதா. ஸோ அவங்க தான் கற்றுக்க வந்திருக்காங்க. அவங்க எப்படி கற்றுக்குறாங்கன்னு பாருங்கள். இன்னைக்கு என்னோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஈகர்லி வெயிட்டிங்கில் இருக்கேன். நாம் இப்போது கிளாஸுக்கு போகலாம். ஹலோ மாஸ்டர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை மாஸ்டர். ஏன் நான் ஸ்விம்மிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா, எங்கே போனாலும் நம்ம ஒரு ரெசார்ட்டில் போய் தங்க வேண்டியது அந்த மாதிரி இடத்துல கூட எல்லோரும் அழகாக ஸ்விம்மிங் பூலில் இறங்கி சூப்பராக ஸ்விம் பண்ணும்போது நம்ம வெறும் காலை மட்டும் இப்படி நினச்சிட்டு, கடலில் நின்று காலை நினைப்போம்ல, அது மாதிரி நினச்சிட்டு வரேன். ஸோ அண்டு சினிமா துறையிலும் சில நேரங்களில் நமக்கு வந்து ஸ்விம்மிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கலையாக இருக்குது. அதனால தான் நான் யார்கிட்ட கற்றுக்கலான்னு சர்ச் பண்ணும்போது தான் என்னோடய ஃப்ரெண்டு உங்களை ரெஃபர் பண்ணாங்க. ஸோ எனக்கு இன்றைக்கி நீங்கள் தான் குரு. நல்லபடியாக எனக்கு ஸ்விம்மிங் கற்றுக்க தரணும். நன்றி மேடம், நன்றி. நல்லா ஸ்விம்மிங் கற்றுக்கலாம். ஓகே, எல்லாத்துக்கும் ஒரு காரியம் இருக்குது. நீங்கள் என்கிட்ட வந்திருக்கீங்கன்னா கடவுள் உங்களை என்கிட்ட அனுப்பிச்சிருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஸ்விம்மிங் கற்றுக்குவீங்க. எல்லாம் கடவுள் செய்யும். தேங்க்யூ மாஸ்டர். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கற்றுக்க வேண்டியது என்னன்னா, எப்படி தண்ணிக்குள்ளே போகிறதுன்னு. இப்போ தண்ணிக்குள்ளே போய் செக் பண்ணிட்டு வாங்க பார்ப்போம். போங்க பார்ப்போம். அது வாங்க, இங்கே வாங்க. பயப்படுற ஒன் ஃபியர் இல்லை. அப்போ கீழே ஜஸ்ட் கீழே போய்ட்டு நான் இருக்கேன். இங்கே அவங்க பயப்படுறாங்க. ரெடி, வாய் முடிக்கணும். வெரி குட். இப்போ உள்ளே போகிறீங்களா? நீங்கள் ஏன் உள்ளே போனீங்க தெரியுமா? தலையை நேராக வச்சிங்க. எங்கே தலை போதோ அங்கே உடம்பு போகும். அப்போ தலையை நேராக வச்சா உடம்பு நேராக இருக்கும். அப்போ தண்ணியுடைய அடர்த்தியை விட நம்ம பாடி வெயிட் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம ஈஸியாக உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, தலையை நேராக வைக்கணும். ரெண்டாவது என்னன்னு கேளுங்க, நம்ம பந்து மாதிரி வந்து ஓட்ட விழுந்து என்ன ஆகும், முழுகும். அதே பர்ஃபெக்டாக இருந்தால் மிதக்கும். அப்போ நம்ம தண்ணிக்குள்ளே தான் போகிறோம். அப்போ ஓட்ட விழுந்த பந்து ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும்னா எக்ஸைல் பண்ணி வரைக்கும் அதை பழகிங்க. வாங்க, இங்கே வாங்க. இது வாழை பிடிங்க. தலையை உள்ளே வச்சு வாயை மட்டும் உள்ளே வச்சுட்டு நான் படிக்க பண்ணுங்க. அதாம்மா, வாயை மூடி வாயை தந்து போறீங்க. அது கூட வாயை மூடிட்டு உள்ளே போகணும். உள்ளே போயிட்டு ஊதும். ரெடி ஸ்டார்ட். வாய் இல்லை இங்கே தப்பு. உள்ளே போங்க, ஊதுங்க. கண்டினியூஸாக வரும். ஊதுல அவர் அப்படிங்க. இல்லை, நீங்கள் ஊதுறது ஸ்டாப் பண்ணுறீங்களா? அதான் ஊதுறது ஸ்டாப் பண்ணுறேன். அதுக்கு தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நீங்கள் கண்டினியூஸாக ஊதுறீங்கன்னா உங்களுக்கு தண்ணி போகும். சரி, ஸ்டார்ட். உள்ளே போயிடுங்க. எக்ஸலன்ட். இது ரெண்டாவது. மூணாவது கதமா நியூட்டன்ஸ் தேர்ட் லா. நியூட்டன்ஸ் மூணாவது விதி என்னன்னு கேட்டீங்கன்னா, எவரி ஆக்ஷன் தேர் இஸ் ஆப்போசிட் ஈக்குவல். when you press the water upwards எங்கே போவீங்க? தண்ணி மேலே தள்ளலாம். எங்கே போவீங்க? கீழே போவீங்க. தண்ணியை மேலே தள்ளலாம், நீங்கள் கீழே போவீங்க. தண்ணியை கீழே தள்ளா நீங்கள் மேலே இருப்பீங்க. ஓகேவா? அப்போ இப்போ என்ன பண்ணணும், கையை உடம்புக்கு பக்கத்தில் வச்சுட்டு கையை தலை பண்ணி காமிங்க. வாய் மூடி கோ. தலைங்க தனியா. இந்த மெத்தட்ல தான் நம்ம என்ன பண்ணோம், தண்ணி கையில போகும். இப்போ ரெண்டாவது லெசன் என்னன்னா, தண்ணியில போட்டோம். ஓகேங்களா? நீங்க தரையில எப்படி கம்ஃபர்ட்டா இருக்கீங்களோ அதே மாதிரி தண்ணியில இருக்குன்னா நீங்க நல்லா ஸ்விம்மிங் பண்ணலன்னு நீச்சல்
அப்போ நீங்க பண்ணணும்னா நீங்க அப்படியே இருக்க முடியாது. நாம இங்க மெதக்குது 2 விஷயத்துல மெதக்கிறோம். ஒன்று வந்து நம்ம லங்ஸ்ல இருக்க ஏர், இன்னொன்று நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா ஃப்ரெஷ். இது ரெண்டும் தான் நம்ம மெதக்க வைக்கணும். அப்ப ஏர் வந்து என்ன பண்ணணும், நம்ம யூஸ் பண்ணணும், ஆக்சிஜனை யூஸ் பண்ணணும். அப்படி பண்ணணும், வாய் முடிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா ப்ளோ பண்ணணும். 5 செகண்ட் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா ப்ளோ பண்ணணும். ஓகே ஓகே ஓகே. லைட்டா என்ன பார்த்துட்டு ஓகேங்களா? ஊதிடக்கூடாது, ஊதிட்டு மூடணும் வாய். மூணு ரொம்ப கை வச்சு அப் 1 2 3 நான் சொல்லுங்க. ஹோல்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 ப்ளோ. மூடிக்கோங்க. 1 2 3 4 5 ப்ளோ. ஊதிக்கோங்க. 1 2 3 4 5 ப்ளோ. முடிக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் பண்ணுவீங்க. இங்கே வைக்க வாங்க. வால் வச்சுக்கோங்க. தலையை உள்ள வைங்க. 4 ப்ளோ பண்ணுவோம். எத்தனை ப்ளோ? 4. ஆமாம். வாயில் ரெண்டு போட்டுருக்கீங்க. தலையை நல்லா அரிசால் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மெதக்க போகணும். அப்போ தலையை போது அங்கே உடம்பு போகணும். அப்போ தலையை அரிசால் ஆகினா உடம்பு அரிசால். ரெடியா? ஸ்டார்ட். ஓகே. தலையை நல்லா விடுங்க. வைத்த பாருங்க, வைத்த பாருங்க, வைத்த பாருங்க, வைத்த பார்க்கணும். அந்த ஷார்ட்ல பண்ணணும். ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணிட்டு. ரெடி, ஸ்டார்ட், கோ. குட், வெரி குட். அவ்வளோதான், அப்லோட் ஆகிட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த 4 ஷார்ட்ல பண்ணீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்லோட் ஆகும். ரெடி, ஸ்டார்ட். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அவ்வளோதான். வெரி குட், வெரி குட். எக்ஸலன்ட் பண்ணு. சூப்பரா பண்ணீங்க. ஸ்ட்ராங் இன் மைண்ட். ஆக்சுவலாக நார்மலாக வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தே கெட் ஃபியர் when they enter. ஏன்னா இது வந்து புது இடம், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் நீங்கள் வந்து பண்ணீங்க. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. இப்போ நீங்கள் ஃப்ளோட் ஆகிடுங்களே, இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணீங்க, இந்த முட்டியை வயிற்றுக்கு கொண்டு வந்துருங்க. காலை நீட்டாதீங்க. அதே தான் பண்ண போறீங்க. ஆமாம், முட்டியை மட்டும் வயிற்றுக்கு கொண்டு வந்துருங்க. தலையை வைங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. தலையா வயித்துல பாப்போம். ஆமாம், வயிற்று பண்ணுறோம். ஷார்ட் ப்ளோ மறந்தாதீங்க. ஷார்ட் ப்ளோ நல்லா தலையை வைங்க. ரெண்டு காலையும். தலை இன்னும் உள்ள போடும். தலை இன்னும் உள்ள போடும். குட். அதான் ஒரே பிளாக். ஆமா, கால் முட்டி பின்னாடி இருக்கு. வாங்க, இங்க வந்துருங்க. தலையில கை வைக்கிறீங்க. இந்த பக்கம் ஏமாந்துருங்க. தலையில கை வைங்க. அந்த ஷார்ட் ப்ளோ பண்ணாதீங்க. வைத்த பாருங்க. கால் நீங்க வேணா பண்ணிக்கலாம். ரெடி, ஸ்டார்ட், ஸ்டாப். தலை வைத்த பாருங்க, வைத்த பாருங்க, வைத்த பாருங்க, வைத்த பாருங்க. அவ்வளவுதான். கால் மடக்கிடுங்க. வெரி குட். இப்போ நீங்க அழகா ஃப்ளோட் ஆயிட்டீங்க. எக்ஸலன்ட், எக்ஸலன்ட். அவ்வளவுதான், அவ்வளவுதான். வெரி குட், வெரி குட். அவ்வளவுதான், சூப்பரா பண்ணீங்க. இப்ப இதை பண்ணீங்க இல்லையா? இப்ப இதை பண்ணும்போது தடுமாறி இறங்குற சூழ்நிலை இல்லை. அது வராம இருக்கு, எப்படி இறங்கணும்னு நான் சொல்லிட்டேன். இப்ப நீங்க என்ன பண்ணி தலையில கை இருக்குல்ல, இந்த தலையில கை இருக்கு, கையை விட்டு ஓகே. பத்து ஃப்ளோட் ஆயிட்டீங்க. அப்புறம் தலையில கையை இப்படி விடுறீங்க. நீங்க பாருங்க. இதான் பண்ணுறீங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், கையை ஃபிக்ஸ் பண்ணுறது. ரெண்டாவது, நல்லா உள்ள வயிற்ற பார்க்கணும், வயிற்ற பார்க்கணும். இந்த ஷார்ட் கோ பண்ணிக்கிறது. வாங்க, ஃப்ரெண்ட் வாங்க. ஃபர்ஸ்ட் தலையில கை வச்சுக்கோங்க. ஃப்ளோட் ஆன பிறகு கையை பண்ணுங்க. ரெடியா? ரெடி, ஸ்டார்ட், ஹாப். தலையில நல்லா பண்ணுங்க. வயிற்ற பாருங்க, வயிற்ற பாருங்க, வயிற்ற பாருங்க. தலை உள்ள போடுங்க. தலை உள்ள மேலே வரக்கூடாது. மேலே வர தலையை உள்ள போடுங்க. நல்லா தலை உள்ள போடுங்க. ஆக்சுவலா நீங்க என்ன பண்ணீங்கன்னா அப்படியா? ஓகே, நீங்க என்ன பண்ணீங்க, தலை உள்ள போடுங்க. கீழே பிடிங்க, போட பிடிங்க. கீழே பிடிங்களா? வெரி குட். இப்போ தலையில கை வைங்க. ஷார்ட் கோ கரெக்டாக பண்ணுங்க. அதுதான் கண்ட்ரோல். ஓகேவா? பிரீத் அவுட் பண்ணுங்க. பாப். தலையில போடுங்க. வயிற்ற பாருங்க, வயிற்ற பாருங்க, வயிற்ற பாருங்க. குட். தலையை உள்ள போடுங்க. இன்னும் வயிற்ற பாருங்க. எக்ஸலன்ட். அப்போ கையை மட்டும் கொடுத்துருங்க. தலையை உள்ள போடுங்க. இன்னும் உள்ள போடுங்க. எவ்வளோ பண்ணீங்க? 4 கிலோ பண்ணீங்களா? 4 கிலோ பண்ணுங்க. திருப்பி பண்ணலாமா? ரெடி, ஸ்டார்ட். தலையில கை வைங்க. ரெடி, ஸ்டார்ட். பாப். பாப். வெரி குட். கையை கொண்டு வாங்க. தலை உள்ள இன்னும் உள்ள போடுமா? தலை இன்னும் உள்ள போடுமா? தலை உள்ள போட. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். சரிங்க. அவ்வளோதான், சூப்பர். வெரி குட். பாருங்க, பிரீத்திங் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸ்விம்மிங்க்கு வந்து பிரீத் பேட்டர்ன் ரொம்ப முக்கியம். அதை போட விட்டுருவாங்க. அதை பண்ணணும். நீங்க ஒரு 3 மாசம் ஸ்விம்மிங் பண்ண பிறகு இது தேவையே இருக்காது. இப்போ நீங்க நிறைய நடக்கும்போது கான்சியஸ்ல
அப்படியே பண்ணுங்க இல்ல அது அடிச்சு செய்ய மாதிரி வருது. அது ஏன் அடிச்சு செய்ய மாதிரி வருதா? அது யாரு செய்யறாங்கன்னா உங்க உள் மனசு செய்யும். ஓகே ஓகே. நீங்க பிறந்த குழந்தை மூச்சு திறந்து தூக்கிட்டு விடுவாங்க பாத்தீங்களா? ஏன்னா அது கான்சியஸ் செய்யும். அத பிரீதிங். அப்பதான் அது மூச்சு அடைக்கும். அது 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் ஆக ஆரம்பிச்சோடனே அது அடிச்சு செய்ய வேண்டும். ஏன்னா எந்த வேலையை நம்ம செய்யணுமோ அது சப்கான்சியஸ். ஓகே ஓகே. புரியுதுங்களா? அப்ப அதே மாதிரி தான் இது. ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரெயின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சப்கான்சியஸ் இருக்கு. இப்போ நீங்க கையை நீட்டீங்க, இப்போ காலையும் நீட்டணும். ஆமா. சொல்லமா? நாட்டை பாடுறாங்க. அது தரல் ரெண்டு கையும் காலையும் நீட்டணும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் கூடாவும் கையை நீட்டணும், அப்புறம் காலை நீட்டணும். காலை எப்படி சொன்னீங்க? நான் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? பேக் நீட்டணும். ஓகே சரி. ஓகே ஓகே. பண்ணலாமா? அது ரெண்டு பண்ணுங்க. அதை வைங்க. வயிற்ற பாருங்க. கையை நீட்டுங்க. காலை நீட்டுங்க. நல்லா நீட்டுங்க காலை நல்லா நீட்டுங்க. தலையை உள்ள. நீங்க பிரீத்திங் வந்து ரொம்ப கவனமா இருக்கும். நீங்க நோட் ஆகிட்டீங்க. நீங்க பிரீத்தை விட்டுறதுனால நீங்க கையை பேசுங்க. தலையை வைங்க. தலையை கை கீழே வயிறு வாங்கணும். தலையை ரெடி ஸ்டார்ட் அப். கை மடக்கிடும். தலை வந்து நல்லா வருங்க. அவ்வளவுதான். ஸ்டார்ட் கோ. குட். அவ்வளவுதான். வெரி குட். ஆக்சுவலா வந்து நீங்க நிறைய ப்ளோ பண்ணுங்க. ப்ளோவை கம்மி பண்ணுங்க. ரொம்ப கம்மியா பண்ணீங்கன்னா ஈஸி. சொல்லலாமா? நீங்க ஸ்டார்ட். தலை வைங்க. தலை உள்ள போகணும். இன்னும் தலை உள்ள போகணும். குட். வெரி குட். காலை மடக்க ஆரம்பிச்சு லாங் ப்ளோ பண்ணணும். காலை மடக்க ஆரம்பிச்சு அடுத்த செகண்ட் கையை பண்ணலாமா? இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. தலை இது உள்ள போடலாம். வெரி குட். கை இழுக்கணும். காலை மடக்க ஆரம்பிச்சு கையை தலை நல்லா வைங்க. ரெண்டு காலை விட்டுங்க. வெரி குட். தலை நல்லா வைங்க. குட். முதல்ல லாங் ப்ளோ. காலை மடக்குங்க. கையை இழுங்க. காலை மடக்கி கீழே கொண்டு வாங்க. காலை நீங்க என்ன பண்ணி இப்படி மடக்கிங்க. கால் இருக்குல்ல மடக்கி கீழே கொண்டு வரணும். உங்களோட நோக்கம் கீழே மடக்கி கொண்டு வருவாங்க. அப்படியே கொண்டு கீழே வைங்க. கீழே வைங்க. ஆமா நம்ம இறக்குறதுக்கு தான் நான் வந்து சொல்லிக்கிறேன். ரெடியா? ரெடி. ஸ்டார்ட். தலைவர் ரெடி. ஸ்டார்ட். தலை நல்லா வைங்க. எழுபோ பெண்டு. தலை நல்லா வரணும். வெரி குட். தலை இன்னும் வருது. காலை நீட்டுங்க. இறங்க. Big donor in the world. இந்த உலகத்துல மிகப்பெரிய நன்கொடை யாருன்னா ஓகே ரெடி ஸ்டார்ட். நல்லா வருது. குட். இப்ப காலை மடக்குங்க. ரெண்டு காலை இறக்குங்க. மடக்குங்க. வெரி குட். இப்போ பாத்தீங்கன்னா மேடம் வந்தாங்க, ஃப்ளோட்டிங் பண்ணிட்டாங்க. இப்போ கிக்கி அடிச்சு போயிட்டாங்க. ஆக்சுவலாக ஸ்விம்மிங் வந்து 5 பார்ட் தான். ஒன்று என்னன்னா ஃப்ளோட்டிங் அதை பண்ணிட்டாங்க மேடம். 2வது கிக்கிங் போகிறோம். 3வது ஹேண்ட் மூமெண்ட். 4வது கம்பைனிங் ஹேண்ட் அண்ட் லெக். 5வது ஹவு டு டேக் பிரீத். இதுதான் ஸ்விம்மிங். இதில் வந்து என்னன்னா லைஃப் சேவிங் ஆகிறது ட்ரெண்டிங். அதையும் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஸோ 6 hours கிராஷ் கோர்ஸ்ன்றது இந்த பேட்டர்னில் தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் கற்றுக்க முடியல தடுமாறினீங்கன்னா நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கற்றுக் கொடுப்போம். அதில் வந்து உங்களுக்கு காசு கேட்க மாட்டோம். அந்த எக்ஸ்டெண்ட் ஆகிற ஹவர்ஸுக்கு அட் எனி காசு எங்களோட நோக்கம் என்னென்னா நீங்கள் நல்லா ஸ்விம்மிங் பண்ணணுன்றது மட்டும்தான். ஸோ இப்போ பாருங்கள் மேடம் கிட்ஸ் எடுத்து போகிறாங்க. கை கழுவிங்க. கல்வி பம்சம் தொடுங்க. பண்ணுங்க. இறங்குங்க. அவ்வளோதான்.
இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. ஹேண்ட் பண்ண போறீங்க. ஹேண்ட் இது பண்ணி கொண்டு வந்து இங்க வச்சுட்ட உடனே ஏற்கனவே காலை மடக்கி இது பண்ணீங்களே அதை பண்ணும். ஆனா காலை மடக்கி கீழே போட்ட உடனே வெயிட் பண்ணும் 1 2 3 1 2 3 வெயிட் பண்ணி அப்புறம் கை பண்ணி இங்க வந்த உடனே காலை மடக்கி இங்க இறக்கணும். நல்லா இறக்கிட்டு வெயிட் பண்ணும் 1 2 3 நான் பண்ணுங்க. புரிஞ்சுங்களா? ஒன்றும் இது ஈஸி, ஒன்றும் இல்லை. நீங்கள் ஹேண்ட் பண்ணுங்க, காலை மடக்கி இறக்குங்க, அவ்வளோதான். காலை மடக்கி இறக்குறப்ப இறக்கிட்டு வெயிட் பண்ணுங்க. நான் மூவ்மெண்ட் நான் சரியா? கையை நீட்டக்கூடாது, எப்படி இறக்கணும் எழுப்ப பண்ணி ஷார்ட் ஒர்க் கட்ட மாட்டேன். வைங்க ஹேண்ட் மூவ்மெண்ட், லெக் காலு இறக்குங்க. கால் கை லெக் வெயிட் பண்ணுங்க. தலை எவ்வளவு வைக்கணும்? ஹேண்ட் மூவ்மெண்ட். கே இறக்குங்க. காலை இறக்குங்க. வெயிட் பண்ணுங்க. 1 2 3. கே ஹேண்ட் மூவ்மெண்ட். கே ஹேண்ட் மூவ்மெண்ட். இறக்குங்க. ஹேண்ட் மூவ்மெண்ட். கே hand movement, kick, hand movement. நீங்க ரெண்டாவது நீங்க மைண்ட்ல வச்சு ட்ரீட் பண்ணுங்க. ஹேண்ட் பண்ணி முடிச்சிட்டு இப்போ பாத்தீங்கன்னா மேடம் வந்து ஹேண்ட் மூவ்மெண்ட் லெக் மூவ்மெண்ட் ஹேண்ட் மூவ்மெண்ட் ஓகே, லெக் மூவ்மெண்ட் கிக் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ வந்து ப்ரீத்திங் மட்டும் தான் பேலன்ஸ். இந்த 1 ஹவர்ல இவ்வளவு பண்ண முடியுங்க. 6 மணி நேரம் பண்ண முடியாதா? கண்டிப்பா பண்ண முடியும், நம்புங்க. ரெண்டாவது இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது ரைட் சைடு தான் பேக் ஒர்க்கை பற்றி சொல்லிக் கொடுக்குறேன் மேடம். பேக் ஒர்க் ரொம்ப சிம்பிள் மேடம். நீங்கள் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி சென்டர் ஆஃப் பாடி ஸ்ட்ரக்சர் பண்ணுங்க. அப்போ இருக்கிறது சென்டர் ஆஃப் பாயிண்ட் ரன்ல இந்த கிராவிட்டி பாயிண்ட் ஆப்போசிட் இதை யூட்டில் பண்ணிட்டா நீங்கள் கூட அதான் ஜென்ஸ் வந்து ப்ரீதிங் பண்ணணும். ப்ரீதிங் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க போன் ப்ரீதிங் பண்ணி லேடிஸ் வந்து போன் ப்ரீதிங் பண்ணி ஜென்ஸ் வந்து போன் ப்ரீதிங் அப்போ அவங்க ப்ரீதிங் பண்ணுறாங்க. அதை பண்ணலாம். நீங்கள் அப்படியே வீட்டில் வச்சு பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே இருக்க சில நீங்கள் பண்ணணும்னா நீயே மடக்கணும். நீயே மடக்கிட்டா உங்கள் ஹைட் நீங்கள் ஹைட் நீங்கள் மடக்கினா ஹைட்டு இங்கே அப்புறம் சட்டாக கட்டி இங்கே ஏற்கனவே பயன் கை வச்சுருவீங்க. ஆமாம், இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். கால் முக்கியம் கிடைக்கும். ஓகேவா? சின்ன அப்படியே இருங்க. நான் சொல்றது சொல்லிட்டு இருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 நீங்களும்
இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன கேட்டா ஃப்ளோட்டிங். பாருங்க நான் ஃப்ளோட்டிங் பண்ண சொல்றேன். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுங்க கிக். தேர்ட் ஸ்டெப் என்ன ஹேண்ட். The fourth step is combine hand and leg. Fifth step is breathing. So, तुम्ही जर आला या नंबर 95002208 சென்டிமீட்டர் வில்லேஜ் இருக்கு. நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. சவுத் இந்தியாவில் எங்கே வரணும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வித்தின் 3 days 6 hours நீங்கள்